தொடர்ச்சியான பின்னத்தில் வந்து இது வந்து தேர்ட் டைப் என்னென்னா 1 + 1/2 × 1 + 1/3 × 1 + 1/4 அப் டு 1 + 1/120 இதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இது குறுப்பெருக்களுக்கு 1 + 1/2 குறுப்பெருக்கள் பெருக்கினீங்கன்னா 1 2 2 1 கூட்டினா 3 அப்போ 3/2 இன்ட்டு இதுக்கு அதேமாரி போடுங்க 1 3 3 3 1 கூட்டினா 4 அப்போ 4/3 இன்ட்டு 4க்கு அதேமாரி போட்டிங்கன்னா 5/4 இன்ட்டு 120 இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கும் 119 இருக்கும். அதை நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு 119 19 ஒன்றை கூட்டினா 120 அப்போ 120/119 இன்ட்டு 120 பண்ணால் ஒரு 120 120 ஒன்று 121 121/120 இப்போ இதெல்லாம் பாருங்கள் கேன்சல் ஆகுது பாருங்கள். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 4க்கு இந்த 4, இந்த 5க்கு 5 அப்படியே கேன்சல் ஆகிட்டு இந்த 119க்கு இங்கே ஒரு 119 இருக்கும், அது கேன்சல் ஆகிருக்கும். இந்த 120க்கு இந்த 120 அப்போ மீதி என்ன இருக்குது மேலே 121 மேலே 121 கீழே என்ன இருக்குது 2 அப்போ 121/2 இதை கேன்சல் பண்ணால் 1 2 12 6 2 12 1 வகுப்படாது அதனால் 0 போட்டுக்கிறோம். பக்கத்தில் புள்ளி வச்சுட்டு இதுக்கு 0 சேர்த்தனோம்னா I 2 10 அப்போ 60.5 ஆன்சர். தொடர்ச்சியான பின்னத்தில் வந்து இது வந்து தேர்ட் டைப் என்னென்னா 1 + 1/2 × 1 + 1/3 × 1 + 1/4 அப் டு 1 + 1/120 இதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இது குறுப்பெருக்களுக்கு 1 + 1/2 குறுப்பெருக்கள் பெருக்கினீங்கன்னா 1 2 2 1 கூட்டினா 3 அப்போ 3/2 இன்ட்டு இதுக்கு அதேமாரி போடுங்க 1 3 3 3 1 கூட்டினா 4 அப்போ 4/3 இன்ட்டு 4க்கு அதேமாரி போட்டிங்கன்னா 5/4 இன்ட்டு 120 இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கும் 119 இருக்கும். அதை நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு 119 19 ஒன்றை கூட்டினா 120 அப்போ 120/119 இன்ட்டு 120 பண்ணால் ஒரு 120 120 ஒன்று 121 121/120 இப்போ இதெல்லாம் பாருங்கள் கேன்சல் ஆகுது பாருங்கள். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 4க்கு இந்த 4, இந்த 5க்கு 5 அப்படியே கேன்சல் ஆகிட்டு இந்த 119க்கு இங்கே ஒரு 119 இருக்கும், அது கேன்சல் ஆகிருக்கும். இந்த 120க்கு இந்த 120 அப்போ மீதி என்ன இருக்குது மேலே 121 மேலே 121 கீழே என்ன இருக்குது 2 அப்போ 121/2 இதை கேன்சல் பண்ணால் 1 2 12 6 2 12 1 வகுப்படாது அதனால் 0 போட்டுக்கிறோம். பக்கத்தில் புள்ளி வச்சுட்டு இதுக்கு 0 சேர்த்தனோம்னா I 2 10 அப்போ 60.5 ஆன்சர்.